ஹாமோஸ் மக்களே, இது வந்து யுனைடெட் வர்சஸ் டோட்னாம் மேட்சோட வந்து ஒரு குயிக்கான ஒரு ப்ரிவியூ. ஷூட் பண்ணுறது மணி 3:30, 6 மணி மேட்ச்சுக்கு 3:30க்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப குயிக்காக தான் முடிய போகிறேன் ஆக்சுவலாக. டாட்னாம் யுனைடெட் ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கர ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தது. பட் யுனைடெடுக்கு ரொம்பவே ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தது சீசன் ஸ்டார்டிங்கில். டாட்னாம் 6வது இடத்துல இருக்காங்க 18 பாயிண்ட். மேன்செஸ்டர் யுனைடெட் 8வது இடத்துல இருக்காங்க 18 பாயிண்ட். ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா கடைசி 5 மேட்ச்சில் டாட்னாம் வந்து 7 கோல் அடிச்சிருக்காங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 5 மேட்ச்சில் 11 கோல் அடிச்சிருக்கோம். அட் த சேம் டைம் டாட்னாமோட கீப்பர் விகாரியா அவன் பேர், பிரீமியர் லீக்ல 3rd பெஸ்ட் கோல் கீப்பர் அவன் தான். அவ்வளவு ஷார்ட் ஸ்டாப்பிங் பண்ணியிருக்கான், அவ்வளவு சேவ்ஸ், அவ்வளோ அருமையாக விளையாண்டுருக்கான். இந்த டெட்லாக் உடைக்க முடியாதாங்கிறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அட் த சேம் டைம் மேன்செஸ்டர் யுனைடெட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஹையஸ்ட் சான்ஸ் கிரியேட்டர். நம்ம குனியா அவன் தான் ஹையஸ்ட் ஷாட்டு, எக்கச்சக்க ஷாட் அடிச்சிருக்குது கோல் போஸ்ட்டுக்கு. அட் த சேம் டைம் அவனுங்க வந்து டாட்னாம்ல அந்த வேண்டாவானா அந்த லாஸ்ட் கோல் பார்த்தீங்களா, அவன் எடுத்துட்டு இங்கேருந்து தாம்பரம்லேருந்து எடுத்துட்டு அவன் பாட்டு பீச் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போய் சோலோ கோல் 2019 அதில் சான் வந்து அடிப்பான், புஸ்காஸ் அவார்டு வாங்கியிருப்பான். அந்த மாதிரி ஒரு கோலை போட்டிருக்கான். அவன் வந்து ரொம்ப இன்ஜுரி ப்ரோனான பிளேயர். ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னாக்கா, அவன் ஒரு 8 மேட்ச் ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் நம்ம கிட்ட கரெக்டாக வரும்போது இவன் ரெடி ஆயிருக்கான். டாட்னாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, பென் டேவிஸ் ஒரு 8 பேர் இன்ஜூர்ட் அவங்க டீம்ல. அது ஒரு பெரிய பிளஸ் யுனைடெடுக்கு அந்த மாதிரி ஒரு எதுவும் சம்பவம் ஒன்றும் நடக்காததுனால நமக்கு அது ஒரு பெரிய லக்குன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு 8 பேர் இன்ஜூர்டு. பாவமா இருக்கு. டீமோட ஸ்குவாட் லிஸ்ட் எடுத்து இன்ஜுரி பிளேயர்ஸ் பார்த்தா பாவமா இருந்தது, என்னடா இப்படியா இருக்குன்ட்டு. அட் த சேம் டைம் அந்த கூடோஸா அவன் பேரன் மறந்து போச்சு எனக்கு. அவன் வந்து டீமுக்குள்ள வந்து இந்த மேட்ச் நம்ம கூட விளையாடுறான். அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பூஸ்ட். அது ஒண்ணுதான் பிரச்சனை. அது தாண்டி யுனைடெட் வந்து ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல டாட்னாமோட அட்டாக்கை நல்லிஃபை பண்ணல. அதாவது அவனுங்களை பெட்டியில போட்டு அடக்கி மூடி வைக்கல அப்படின்னாக்க யுனைடெடோட பேக்கை இன்னைக்கு 4 பிரிச்சு 8 கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. ஏன்னா டாட்னாம் சாதாரணமா விளையாடல, அட்டாக் பிரிச்சு எடுக்கிறாங்க. நம்ம பிரென்ஃபோர்ட் மேட்ச் அவனுங்க பார்த்துட்டு வந்து அதுலேருந்து எடுத்து யுனைடெட் விளையாண்டாங்கன்னா காலி. டிலிக்ட் கொஞ்சம் ஸ்லோ தான், சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கான், பட் ஸ்லோ தான். டிலிக்ட் இன்னைக்கு மைண்டை போட்டு விளையாடல அப்படின்னா யுனைடெட் காலி. கோச்சுக்கிடாதீங்க, கண்டிப்பா காலி. இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாக்கா சொல்லவே முடியல. இது 50-50 இருக்கு. ரெண்டு டீமே நல்லா விளையாடுறாங்க. ரெண்டு டீமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருக்காங்கும் போது தான் இங்க யாரு ரெண்டு மேனேஜர்ல எந்த மேனேஜரோட மாஸ்டர் கிளாஸ் நீங்க ஜெயிக்க போகுது அப்படிங்கறதான் மணி அடிக்குது. 50-50 தான் நான் சொன்ன மாதிரி. யார் வந்து இந்த 2 மேட்ச்ல வந்து ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தான். அட் த சேம் டைம் நமக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது ப்ரிடிக்டட் லைனப் வந்திருக்கு. லைனப்பையும் பார்த்துருவோம், ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துருவோம். ஸோ எஸ், இதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னாக்கா, நம்ம லிசாண்ட்ரோ மார்டினஸ் டீமுக்குள்ள வந்துட்டாரு. இந்த மேட்ச் அவருக்கு டைம் கிடைக்குமா, ஆடுவாரா, இல்ல இன்டர்நேஷனல் வரதுனால ரூபன் அமோரிம் கொஞ்சம் பொறுமையா ஏதாவது மேட்ச் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ நம்ம டீம் வந்து ஓரளவுக்கு சாலிடா தான் இருக்குது. பார்ப்போம் என்ன போட்டிருக்காங்கன்னு நான் பார்த்துடுறேன். 3-4-2 தான் அவனுங்க போட்டிருக்கானுங்க. அதே நான் நினைச்ச மாதிரி தான். லெமன்ஸ் தான் கீப்பர்ல போட்டிருக்காங்க. லெனி யூரோ இருக்கா சிபில, டிலிக்ட் லூக்ஸா. ஐயோ, லூக்ஸாங்கும் போதே எனக்கு வயிறு கபகபகன்னு கலக்குது. லூக்ஸா வந்தாலே பிதிங்கிடும் எனக்கு. ஸோ அது ஒரு பயங்கரமான பிரச்சனை. டியாலோ விளையாடுறான், நம்ம கசமிரோ சூப்பரு, ஃபெர்னாண்டஸ் இருக்காப்ல, ட்ரோகோ விளையாடணும்னு போட்டிருக்காங்க. டேலட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல. எம்பெம்போ, குன்யா, சிஸ்கோ, இதுதான் நம்மளோட லைனப்னு போட்டிருக்காங்க, ப்ரிடிக்டட் லைனப். ஸோ நல்ல விஷயம் தான். ட்ரோகோ உள்ள விளையாண்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ் கிடைக்கும். டிஃபென்சிவா ட்ரோகோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் ஓகே தான். டாட்னாம் அதே மாதிரி நம்ம எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அதான் சின்னதான ஒரு ப்ரிவியூ தான், எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் இல்லை, ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச் வந்து ரெண்டு டீமுமே ஒரு டூ ஆர் டை மாதிரி. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட ஃபார்ம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும், யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை தான். நான் முன்னே சொன்ன மாதிரி கடைசி 5 கேம்ல யுனைடெட் 4 கேம், சாரி ஆமா, கடைசி 5 கேம்ல ஒரு கேம் தோத்துருக்காங்க, 3 கேம் ஜெயிச்சிருக்காங்க, 1 டிரா. ஆனா டாட்னாம் கடைசி 5 கேம்ல 2 கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க, 3 வந்து தோத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து இன்னும் அதிகம் தான். ஏன்னா அவங்க வந்து பெரிய டீம் இன்னும் போடலை, பெரிய டீம் கூட விளையாண்ட கோப்பனேகன் நினைக்கிறேன் அந்த யூசிஎல் விளையாண்ட டீமை. செல்சி அவங்கள போட்டாங்க. செல்சியே போட்டாங்கும் போது நமக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது, பட் தெரியல. கமெண்ட்ல உங்க ப்ரிடிக்ஷன் நீங்க ஷேர் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். அண்ட் மறக்காம பாய்ஸ் 6 மணிக்கு வந்து நம்ம வாட்ச் எல்லாங்க, 5:45 வாட்ச் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாரும் வாங்க, மேட்சுக்கு முன்னாடி ஒரு டீயை சாப்பிட்ருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துருங்க, உட்காந்துருங்க. உங்களுக்காக நான் வந்து அதாவது எப்படி சொல்றது, கமெண்டேட்டரிலாம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி என்னோட ஸ்டைலில் வச்சிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ வந்து சிட்டி வர்சஸ் லிவர்பூல் மேட்ச் வந்து நான் கமெண்டேட்டரி வாட்ச் எல்லாம் வந்து பண்ண போறது இல்லை. ஏன்னா வந்து ஃபார்முலா 1 ஃபேன்ஸ் வந்து நீங்க இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரசில் ஜிபி. நான் பிரசில் ஜிபி பார்த்துட்டு பிரசில் ஜிபியோட வாட்ச் எல்லாம் தான் போடலான் இருக்கேன்.
ஸோ நேத்திக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குவாலியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் கண்டம் ஆயிட்டாப்ல. ஸோ 6வது பொசிஷன் வந்திருக்காப்புல. லேண்டன் நாரிஸ் ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. நான் அதே ப்ரிவியூ F1க்கு போட்டது தான் நடந்திருக்கு. அதனால நீங்கள் அந்த வாட்ச் எல்லாம் நான் கிரியேட் பண்ணி லிங்கை போடுறேன். ஃபார்முலா மேன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வாட்ச் எல்லாம் வந்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர். 6 மணி 5:45 மீட் பண்ணுவோம்.